இந்த நாளின் செய்தியினுடைய தலைப்பு, தேவன் உங்களை எதற்காக அழைத்தார் என்ற தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்போம். ஆண்டவர் இன்னும் நம்மள பரிசுத்த வாழ்வுக்குள்ள நடத்த விரும்புகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. சரி, பரிசுத்தமா என்னால வாழ முடியும்னு எத்தனை பேர் நம்புறீங்க? ஆனா பரிசுத்தமா வாழ இந்த சமுதாயம் உங்களை விடாது. நீங்க கண்ணால பார்க்காத சத்ரு பல ரூபத்துல அவன் கிரியை செய்யறான். ரொம்ப ஈஸியா சொல்லிட்டீங்க, நான் பரிசுத்தமா வாழ்ந்துருவேன். அதுக்கு நீங்க ரொம்ப எஃபர்ட் எடுக்கணும், ரொம்ப முயற்சி செய்யணும். ஆமென் சொல்லுவோமா? தேவன் உங்களை எதற்காக அழைத்தார் இந்த தலைப்புல தான் நம்ம தியானிக்க போறோம். ஆனா எதற்காக அழைத்தாருன்ட்டு முடிவுல நீங்க முழுசா தெரிஞ்சதுக்கு அப்புறம் டெடிகேட் பண்ணணும். 1 தெசலோனிக்கரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்திலே 7, 8 ஆகிய வசனங்களை வாசியுங்கள். தேவன் நம்மை அசுத்தத்திற்கல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். தேவன் நம்மை அசுத்தத்திற்கல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுவோமா? இந்த பரிசுத்தம் இங்க உலகத்துல ஒரு மனிதனிடத்திலும் இல்லாத ஒரு விஷயம். எல்லா மனுஷனிடத்திலும் ஏதாகில ஒரு தவறு இருக்கும். அட்லீஸ்ட் ஒரு பொய்னாச்சு சொல்லிடுவாங்க. நான் பொய்யெல்லாம் சொன்னது இல்லை பாஸ்டர் அப்படின்றவங்க இங்க யாருன்னா இருந்தா கையை தூக்கம் சொல்ல மாட்டேன். ஏன்னா பொய் அழைய விருந்தாளி மாதிரி நம்ம கிட்ட இருக்கு. எப்போ வேணா யூஸ் பண்றோம், இப்படிதானே? காரணத்தோடு பொய் சொல்றவங்க உண்டு, காரணமே இல்லாம பொய் சொல்றவங்க உண்டு. பரிசுத்தத்திற்கே நம்மை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. அழைத்தவர் உண்மை உள்ளவர். அழைத்தவர், அழைக்கப்பட்ட நாம உண்மை இல்லாதவங்க. சரி, எந்த நம்பிக்கையில நம்மை இப்படி அழைத்திருக்கிறார்? அல்லேலூயா. நல்லா தெரியும் அவருக்கு, மனுஷன் பலவீனமானவன், மனுஷன் தவறு செய்யறவன், உண்மை இல்லாதவன், உணர்ச்சி வசப்படக்கூடியவன், சொல் ஒண்ணு செயல் ஒண்ணா இருக்கும். மனுஷங்கிட்ட பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறாரு. இது சரியா? பக்கத்துல சொல்லுங்க, உங்ககிட்ட பரிசுத்தம் எதிர்பார்க்கிறாரு, இது சரியா? பக்கத்துல கேளுங்க, சரியா? பரிசுத்தம் எதிர்பார்க்கிறாரு, அவர் எதிர்பார்ப்பு சரியா? கஷ்டமா கேளுங்க, பக்கத்துல கேளுங்க, சரியா? அழைச்சவர் உண்மை உள்ளவர். இப்போ ஏதோ ஒரு நம்பிக்கை நம்ம இடத்துல அவருக்கு இருக்கு. அல்லேலூயா. நம்மை குறித்து ஏதோ ஒரு பெரிய நம்பிக்கை நம்மை அழைத்த தேவனுக்கு இருக்கு. அதனாலதான் பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார் அப்படின்னு பவுல் குறிப்பிடுறார். இந்த பரிசுத்தம் அப்படின்ற ஒரு உன்னதமான காரியம் நம்மிடத்திலே வளர்ச்சி அடைய வேண்டும். கவனிங்கள், முதலாவது ஒரு மண்ணை தேர்ந்தெடுத்து வசனம் என்கிற விதையை உள்ளே போடுகிறார். ஒரு மனுஷனுக்குள்ளே வசனத்தை போடுகிறார். இந்த வசனம் அந்த மனிதனை பரிசுத்தத்துக்குள்ளாக வளரச் செய்யும். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஆசீர்வாதமான வார்த்தைகளையே கேட்டு மதிமயங்கி போன கிறிஸ்தவங்களுக்கு பரிசுத்தத்துக்கு ஏற்ற வசனங்களை ஏற்றுக்கொள்ளாது. ஏன்னா பரிசுத்தம் அப்படி என்ற ஒரு வசனம் வரும்போது அது பாவத்தின் கூறுகளை முறிக்கக்கூடியதா இருக்கும். ஆமென் சொல்லுங்க. உங்க இச்சைகளுக்கு விரோதமான வசனங்களை போடுவார். உங்க ஆசைகளுக்கு, பாவங்களுக்கு விரோதமான வசனங்களை போடுவார். மண்ணானது அதை முதல்ல ஏற்றுக்கொள்ள பக்குவப்பட்டு இருக்கணும். பக்கத்தில் சொல்லுங்க, நீ பாவத்துக்கு விரோதமான வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ள முதல்ல பழகு. பாவ கசப்பாதான் இருக்கும், ஆனா அதை நீ சாப்பிட்டாதான் உள்ள இருக்கிற பூச்சிலாம் வெளியே வரும். எத்தனை பேர் நம்புறீங்க? பக்கத்துல கை பிடிச்சு, ஏகப்பட்ட பூச்சி இருக்குது உள்ள, ஏகப்பட்ட பூச்சி இருக்குது. இந்த வசனம் உள்ள போனாதான் அது செத்து வெளியே வரும். கையெழுதி கர்த்தரை ஸ்தோத்திரம். இது உள்ள போனாதான் அந்த பூச்சிகள் எல்லாம் சாகும்.
நான் பூச்சிக்கு பேரு கூட சொல்லுவேன், என்னென்ன பூச்சின்னு. அல்லேலூயா. ஆமா. ஆக அசுத்தத்திற்கு அல்ல, பரிசுத்தத்திற்கே உங்களை அழைத்திருக்கிறார். அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவர் அப்படியே செய்வார் என்று 1 தெசலோனிக்கேயர் 5:24 பார்க்கிறோம். அவர் அப்படியே செய்வார். ஆனா மண்ணானது அதற்கு தயாராக வேண்டும். மண்ணான மனிதனானவன் அதற்கு தம்மை ஒப்பு கொடுத்திருக்க வேண்டும். அந்த மண் தன்னை ஒப்பு கொடுக்கும் போது அந்த விவசாயி அந்த விதையை உள்ளே போடுவான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. மண் பதப்படம் பண்ண வேண்டும். அதை பதப்படுத்தணுமா? முதல்ல மண்ணு விதையை ஏற்றுக்கொள்ளாத அளவுக்கு காஞ்சி இருக்குது, அல்லது அசுத்தமா இருக்கு, அல்லது அலங்கோலமா இருக்கு. கர்த்தர் விதைக்கிற அந்த விதையை ஏற்றுக்கொள்ள தகுதியற்றதா இருக்கிறது, சத்துவம் இல்லாததா இருக்கிறது, நீர் இல்ல, சரியான பதம் இல்லை. அல்லேலூயா. சோ முதலாவது கர்த்தர் அந்த மண்ணை பார்த்து சொல்கிறார், விவசாயியாகிய கர்த்தரிடத்தில் உன்னை ஒப்புக்கொடு. கர்த்தர் உன்னை முதலாவது பதப்படுத்த வேண்டும், உன்னை பக்குவப்படுத்தணும். அப்பதான் வசனம் உள்ள கிரியை செய்யும். நிறைய கிறிஸ்தவங்களுக்கு சில வசனங்களை ஏற்றுக்கொள்ள மனசு கிடையாது. சில வசனங்கள் எல்லாம் அப்படியே தள்ளி விட்டுருவாங்க. சில செய்திகள் எல்லாம் அப்படியே தள்ளி விட்டுருவாங்க. அவங்க பாவத்தை குறித்து கண்டிச்சு பேசுற செய்திகளை பாவம் செய்யறவன் தள்ளி விட்டுருவோம். அப்படியே மனசு அப்படியே தழுவிக்கினே போற வசனத்தை பார்த்து சிரிச்சுக்கின்னு உட்காந்துட்டு இருக்கும். அது பாட்டு பைத்தியம் மாதிரி, என்னன்னே தெரியாது. ஆனா அந்த செய்தியை கேட்கும். உன்னை எதிர்த்து உனக்கு விரோதமாய் வருகிறது தான் செய்தி. அல்லேலூயா. நீ பண்ற பாவத்துக்கு சப்போர்ட் பண்றது செய்தியே கிடையாது. முதல்ல கிறிஸ்தவங்க புரிஞ்சுக்கங்க. அடுத்ததாக பவுல் என்ன சொல்றாரு? ஆகையால் அசட்டை பண்ணுகிறவர்கள் மனுஷரை அல்ல. கவனிங்க, அசட்டை பண்றவங்க, அவாய்ட் பண்றவங்க மனுஷரை அல்ல, தேவன் தமது பரிசுத்த ஆவியை நமக்கு தந்தருளின தேவனையே அசட்டை பண்ணுகிறார்கள். அப்படின்னா நல்லா கவனமா கேட்கணும். அழைச்சவர் ஒரே நோக்கத்துக்காக தான் அவனை அழைச்சார். பக்கத்தில் சொல்லுங்க, அழைச்சவர் ஒரே நோக்கத்துக்காக தான் உங்களை அழைச்சிருக்கிறாரு. நோக்கம் நீ பரிசுத்தம் அடையணும். நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தமாய் இருங்கள். நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர், என்னுடைய பரிசுத்தத்திலே நிலைத்திருங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான். இதெல்லாம் ஆண்டவர் நம்ம மேல வச்சிருக்கிற நம்பிக்கையில சொன்ன வசனம். உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? அவர் சொன்ன வசனத்தை நிறைவேற்றுவோன்ட்டு கவனிங்க, கவனிங்க. முதலாவது பரிசுத்தம் நமக்கு வேண்டும் என்று சொன்னால் 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்திலே 22 முதல் 24 வசனங்களை சத்தமாய் வாசியுங்கள். பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டுவிடுங்கள். பொல்லாங்காய் தோன்றுகிற, உங்களை பார்த்துதான் சொல்றாரு, பொல்லாங்காய் தோன்றுகிற, உங்களுக்கு தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு. இது முதல்ல நாம செய்ய பழகணும். முதல்ல ஸ்டார்ட் பண்ணுங்க. சில பேர் பொல்லாங்கு எது? ஆண்டவர் வெறுக்கிற எல்லாமே பொல்லாங்கு தான். அல்லேலூயா. தப்புன்ட்டு உன் மனசு எதெல்லாம் சொல்லுதோ அது எல்லாமே பொல்லாங்கு. பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். முதல்ல இந்த பிராக்டிஸ் எடுக்கணும். ஒரு தப்பான ஒரு மனுஷன், இல்ல ஒரு பொண்ணு, இல்ல ஒரு முதலாளி, இல்ல ஒரு ஊழியக்காரன், யாரோ தவறானவங்க அப்படின்ட்டு கர்த்தர் பேசினா உடனே அங்கிருந்து கிளம்பிடணும். அவரை நான் மாத்திருவேன், அவரை கல்யாணம் பண்ணினாச்சு நான் மாத்திருவேன், அவன் தான் உன்னை மாத்துவான். இல்லைன்னா உன்னை மாத்துவான். இந்த மாதிரியான குறுக்கு ரூட்லாம் எடுக்கக்கூடாது. அல்லேலூயா. எத்தனையோ பொண்ணுங்க நான் மாத்திருவேன்ட்டு அதுங்க பூ வச்சுட்டு பொட்டு வச்சுட்டு சுத்தி நிக்குதுங்க அவன் பின்னாடி. நான் பார்த்துருக்கிறேன். தப்பு. கர்த்தர் பேசிட்டா கிளம்பிடணும். அவன் உனக்கு அப்படியே மகாராணி வாழ்க்கை கொடுத்தா கூட வந்துடணும் வெளியே.
கர்த்தர் சொல்வார், அந்த இடத்துல வேலை செய்யாத, தப்பு. உனக்கு 50,000 ரூபாய் சம்பளம் கொடுக்குற கம்பெனியா கூட இருக்கட்டும், வெளியே வந்துடணும். அல்லேலூயா. தப்பான சொந்தங்கள், தப்பான உறவுகள், தப்பான வியாபாரங்கள், தப்பான வீடு, தப்பான இடம், கர்த்தர் சொல்வார் கிளம்பிடு. சோதம் குமாரால இருந்து ஆண்டவர் சொன்னாரு, லோத்த கிளம்பு அங்க இருந்து. இல்ல இப்பதான் டெவலப் ஆயினுக்கிறேன், கிளம்பு. இல்ல இப்பதான் வந்து வீடு கட்டிக்கிறேன், கிளம்புடா. பொண்டாட்டி புள்ளையில கூப்பிட்டு கிளம்பு. கிளம்புன்னா கிளம்பிடணும். ஓகே, கிளம்பிட்டான். அவனே கேட்கறான், எங்க போற? அதாவது மலை தேர்த்த அங்க ஓடிடுறேன், ஓடு. ஏதோ ஒன்று இங்க இருந்து கிளம்பு. ஃபர்ஸ்ட்ல பொல்லாங்காய் தோன்றுதான் இந்த இடம். கர்த்தர் அருவருக்கிறார் சோதம் குமாரா, கிளம்பு. ஆனா கிளம்புன்னு சொல்லி கூட லோத்துடைய பொண்டாட்டி அப்படியே லைட்டா திரும்பி போகுது. பக்கத்தில் சொல்லு, கர்த்தர் விட சொன்ன விடு. திரும்பி பார்க்கறதே பாவம். ஆனா நீ திரும்பி போய் வாழலாம்னு நினைக்கிற, திரும்பி போய் ரெடி பண்ணிடலாம்னு நினைக்கிற சில விஷயத்த கர்த்தர் சொன்னார், விட்டு ஓடு, விட்டு விலகு. அல்லேலூயா. விட்டுடு. அது என்னவோ ஃப்ரெண்டா இருக்கட்டும், சொந்தக்காரனா இருக்கட்டும், கட்டின புருஷனா இருந்தா கூட தப்பானவன் கர்த்தர் சொல்லிட்டாருனாக்கா அவனை கட் பண்ணிடு. அதுதான் உன் ஆத்மாவுக்கு நல்லது. என்னங்க புருஷனெல்லாம் கட் பண்ண சொல்றீங்க? அவனால உன் ஜீவியம் கெடுதுன்னா நீ தனியா வந்து வாழ வேண்டியது நல்லது. ஏன்னா பரிசுத்த வாழ்க்கை என்பது ரொம்ப முக்கியம். லோத்து ஃபேமிலியை பார்த்து சொன்னாரு, முதல்ல கிளம்பிட்டு. ஆனா அவங்க மனைவி அப்படி திரும்பி பார்த்த உடனே எந்த டைரக்ஷன்ல பார்த்தாங்களோ அதே டைரக்ஷன்ல உப்பு தூண் ஆயிட்டாங்க. இன்னும் அந்த உப்பு தூணு இருக்கு. அல்லேலூயா. இன்னும் அந்த உப்பு தூணு வருகிற சந்ததிக்கெல்லாம் சாட்சியா, அடையாளமா இன்னும் அந்த உப்பு தூண் இருக்கான். கர்த்தருடைய வார்த்தை கால தாமதமானாலும் நிறைவேறும், ஸ்டாண்டர்ட் ஆயிடும். அல்லேலூயா. பரிசுத்தத்துக்கு அழைச்சிருக்கிறாரே, அழைச்சவர் சாதாரணமானவர் இல்லை, ஆனா அழைக்கப்பட்ட நாம சாதாரணமானவங்க. அல்லேலூயா. நாம தேவனுடைய வார்த்தைக்கு நடுங்க பழகிக்கணும், பயப்படணும். நமக்கு வசதியோ பணமோ உறவுகளோ இது வரும், வராமையும் போகும். ஆனா தேவன் நம்மை எந்த நோக்கத்திற்காக அழைத்தாரோ அந்த அழைப்பில் நிற்க பழகிக்கணும். ஒரு ஆமேன் சொல்லுங்க. பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாத்தையும் முதல்ல விடுங்க, அப்படிதான் பரிசுத்தம் இருக்கும். அடுத்ததா வாசிங்க பார்க்கலாம். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. கவனிங்க எப்படி எழுதுறார் பவுல். உங்கள் ஆவி, உங்கள் ஆத்துமா, உங்கள் சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதான் இருக்கும்படிக்கு காக்கப்படுவதாக. ராமன் சொல்லுங்க, காக்கப்படுவதாக. அப்படின்னா ஊழியத்தை உன்னிலிருந்து ஸ்டார்ட் பண்ணு. உன் ஆவி, ஆத்மா, சரீரம் எதற்காகவும் அசுத்தம் அடையக்கூடாது. உன் ஆவி, ஆத்மா, சரீரம் எந்த காரணத்துக்காகவும் அது தேவனுக்கு விரோதமா மாறிடக்கூடாது. அதான் நான் சொன்னேன், தினைக்கும் சுத்திகரிக்க பழகிக்கணும். கிறிஸ்தவங்க சபை உள்ள வந்தா ஜெபிக்கிறது அது யார் வேணா செய்யலாம். சபை உள்ள வந்தாலுமே வெளியேங்கிறவனு கூட உள்ள வந்தா இயேசுவை என்னை காப்பாத்துன்னு சொல்லதான் தோணும். ஆனா ஒவ்வொரு நிமிஷமும் மண்ணானது தன்னை சுத்திகரித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. தன்னை பதப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். விவசாயியாகிய கர்த்தர் பார்க்கும்போது இந்த நிலம் பண்படுத்தப்பட்டிருக்கிறது, பழுதற்றதா இருக்கிறது, சத்துவம் உள்ளதா இருக்கிறது, சாரம் உள்ளதா இருக்கிறது, பலன் உள்ளதா இருக்கிறது. இதன் மேலே விதையை போட்டால் இது விளைச்சலை கொடுக்கும் என்று விவசாயி நம்ப வேண்டும். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம். ஆனா தேவன் சில மண்ணை பார்க்கும்போது அது செத்து போய் இத்து போய் கிடக்குது. பக்கத்துல தட்டி சொல்லு, நீ எப்படி இருக்கிறன்னு கேளு. எப்படி இருக்கிற? செத்து போய் இத்து போய் சாரம் இல்லாம உரம் இல்லாம இப்படி காஞ்சி கையில தண்ணி லொடலொடன்னு இருக்கிறியா? லொடலொடன்னு இருக்கிறியா? சில மண்ணை எத்தவனே பாருங்க சொல்லிடுவாங்க, போச்சுங்க. அல்லேலூயா. இந்த மண்ணு செத்து போய் பல வருஷம் ஆகுது. இப்ப இருக்கிறவனுங்கெல்லாம் நல்லா இருக்கிற மண்ணு மேல ஏதாவது ஒண்ணு ஊத்தி சாவச்சிடறானுங்க.
பிளாட் போட்டு விற்கிறதுக்கு. பக்கத்துல சொல்லு, சீக்கிரமா உன்னை வித்துரும் இந்த உலகம். பக்கத்துல சொல்லு, சீக்கிரமா உன்னை வித்துரும். நீ சாரம் இல்லாம இருந்தா உன்னை யாருக்கா வித்துருவாங்க. கர்த்தர் பயன்படுத்தணும்னாக்கா சாரம் உள்ள மண்ணாயிரு. அல்லேலூயா. சத்துவம் உள்ள மண்ணாயிரு. ஆவி, ஆத்துமா, சரீரம் குற்றமற்றதா இருக்கும்படி காக்கப்படுவதாக. காக்கப்படுவதுன்னா என்ன சொல்றாரு உங்களை பார்த்து? அதை பராமரின்றாரு, அதை பண்படுத்து, அதுக்கு வேலி அடி, அதுக்கு நீர் ஊற்று, எப்பவுமே ஒரு அனாயிட்டிங்ல இரு, எப்பவுமே அபிஷேகத்துல நில்லு, அதை பராமரிச்சுக்க. உன் ஆவியை செக் பண்ணு, உன் ஆத்துமாவை செக் பண்ணு, உன் சரீரத்தை செக் பண்ணு. கர்த்தர் விதையை போடும்போது நீ பதப்படுத்தப்பட்ட மண்ணா இருக்கணும், பண்படுத்தப்பட்ட மண்ணா இருக்கணும். இல்லைன்னா விதை அது மேலவே நிற்க, உள்ள போவாது. பதம் இல்லாத மண்ணு மேல விதை போட்டு பாருங்களேன். காயில போட்டு சாயந்தரம் வந்து பாருங்க, எங்க போட்டி அங்கேயே இருக்கும் விதை. ஆனா பதப்படுத்தப்பட்ட மண்ணு மேல போட்டு பாருங்க, மண்ணு உள்ள இழுத்துக்கும். பக்கத்துல சொல்லு, வசனத்தை போட்டா பக்கத்துல சொல்லு, நாங்க சொல்லணும். இது ஒரு பிராக்டிஸ். வசனத்தை போட்டா உள்ள இழுத்துக்கணும். நீ போடுங்க, 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 எவ்வளவுன்னா சொல்லுங்க. என்னை மாத்திர முடியுமா? ஒரு அசுதாவி பூச்ச பொண்ணு சொல்லுது, என்னை மாத்திர முடியுமா? பொல்லாத ஆவி இருந்தா வசனம் உள்ள போவாது. இயேசு சொன்னார், மனம் திரும்பாம போனா அப்படியே கெட்டு போயிடுவீங்களாம். மனம் திரும்பாம போனா அப்படியே கெட்டு போயிடுவீங்களாம். அப்படின்னா பரிசுத்த வாழ்வு என்பது ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு வீடுகளும் சபை ஆகணும். ராமன் சொல்லுங்க. ஒவ்வொரு தாய் தகப்பனும் போதகர் ஆகணும். சபை உள்ள ஆராதனை பண்றது, சபை உள்ள வசனம் படிக்கிறது பெரிய விஷயம் இல்ல. ஒவ்வொரு வீடுகளையும் நீங்க திருச்சபையா மாத்தணும். தகப்பன்மாருக்கு போதகரா மாறணும். பணம் சம்பாதிச்சு போறதோடு கிடையாது உங்க கடமை. மனைவி பிள்ளைங்களை கிட்ட உட்கார வச்சு அவங்களுக்கு தேவனுடைய ஆராதனையில நடத்தி வசனத்தை சொல்லி கர்த்தருக்குள்ள அவங்களை ஆயத்தப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. பெற்றவங்க பிள்ளைங்க மேல கவனமான ஒரு திட்டமிடுதல் வேண்டும். ஒரு தீர்மானத்தோடு பிள்ளைய வளர்க்க பழகிக்கணும். புள்ள பெக்கிறது எல்லாம் பெக்குதுங்க. ஆடு மாடு எறும்பு கூட குட்டி போடுது. அல்லேலூயா. புள்ள பெத்து போடுறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஆனா தீர்மானத்தோடு பிள்ளைய வளர்க்க பழகிக்கணும். ஒரு திட்டத்தோடு பிள்ளைய வளர்க்க பழகிக்கணும். யாருக்காக பிள்ளைய வளர்க்குறீங்க என்ற விஷயத்துல பெத்தவங்க கவனமா இருக்கணும். அல்லேலூயா. பிள்ளை சொல்றபடி பெத்தவங்க ஆடக்கூடாது. நீங்க சொல்றத பிள்ளை செய்யணும். அந்த அளவுக்கு அந்த பிள்ளைங்களை ரெடி பண்ணணும். அல்லேலூயா. பவுல் சொல்றாரு, பிரம்ப எடுக்கணுமா சில நேரத்துல, இல்லைன்னா உன் பிள்ளைய நீயே பகைக்கிறன்னு அர்த்தம். அது சொன்னா கேட்க மாட்டுது பாஸ்டர், தோத்திரம். வெக்கமா இல்ல? ஏன் புள்ள பெத்த நீ? புள்ள வளர்க்க தெரியாது உனக்கு, ஏன் புள்ள? அது சனி, நான் அடங்கவே மாட்டு பாஸ்டர். ஏன் தான் என் வயிற்றுல பிறந்துச்சோ. இது நல்லா இருக்குது அது கேட்கறதுக்கு. உன் வயிற்றுல பிறக்காம யார் வயிற்றுல போய் பிறக்க சொல்றாத? கர்த்தர் சரியாதான் பிள்ளைங்களை கொடுத்திருக்கிறாரு. வளர்க்க தெரியல உனக்கு, ஒத்துக்கோ. ஒரு புள்ள உன் சொந்த கண்ணுக்கு முன்னாடி கெட்டு சீரழிதுனா நீ தான் காரணம். அடுத்தவனை காரணம் காட்டாத. அல்லேலூயா. கர்த்தர் என்ன சரியா நடத்தலைன்னா நான் அவரை ஆராதிக்கிறதுல பிரயோஜனம் இல்லை, அவர் கர்த்தரும் இல்லை. கர்த்தர் நான் பாவம் பண்ணும்போது என்னை கண்டிக்கணும், அவர் தான் தகப்பன். அல்லேலூயா. எப்படியாவது என்னை பரிசுத்த வாழ்வுக்குள்ள நடத்த வேண்டிய பொறுப்பு அவருக்கு இருக்கு. அதனாலதான் சொல்றாரு, பாவம் செய்யற ஆத்துமா சாகும். ஒவ்வொரு வீடுகளிலும் ஜெபத்தை தொடங்குங்க. பாருங்க, இங்க பிரசவம் பண்றேன், அடுத்தது இன்னொரு இடத்துல ஊழியம் இருக்கு, அடுத்தது இன்னொரு இடத்துல இருக்கு. சும்மா இருக்க முடியல, ராத்திரில சும்மா தூங்க முடியல. ஆத்தும பாரம் அதிகமாகுது. கர்த்தர் பேசிக்கினே இருக்கிறாரு.
இல்லைங்க ஆண்டவரே டயர்டா இருக்குது, போ ஜெபம் பண்ணு, போடா, போ ஜெபி, போ பிரசங்கம் ரெடி பண்ணு, போ. ஒரு 3 மணி நேரம் தூக்கம், அவ்வளவுதான். ஆத்தும பாரம் அதிகமாயிட்டா படுக்கையில கூட நமக்கு சரியான உறக்கம் இருக்காது. காலம் நெருங்கும் போது கர்த்தரை நாமளும் நெருங்கணும். பக்கத்துல சொல்லு, காலம் நெருங்கினா கர்த்தரை நீயும் நெருங்கு. எல்லாருடைய வீடுகளும் சபை ஆகணும். உங்க தெருக்கல்ல நீங்க உங்க வீட்டு வாசல் 5 குடும்பத்தை சேர்த்து உங்களால ஜெபிக்க முடியும், கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்க முடியும், அவங்கள கர்த்தருக்குள்ள நடத்த முடியும். அதை செய்யுங்க. முதல்ல ஒரு ஆமீன் சொல்லுங்க. எப்படியாவது ஆத்துமாவை அறுவடை செய்ய பழகுங்க. எப்படியாவது. எதனால நான் இப்படி சொல்றேன் அப்படின்னு சொன்னா, நம்மை ஆண்டவர் முதலாவது நம்புறார். நம்பிக்கை துரோகம் பண்ணக்கூடாது, நம்பர் 1. 2வது, சத்துவம் உள்ள ஒரு மண்ணா இருக்கணும். ஆமென். சாரம் உள்ள ஒரு மண்ணா இருக்கணும். சொல்லணும், கர்த்தாவே என்னை நம்புங்க, கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்களோ அதை தயவா செய்யறதுக்கு காத்துட்டு இருக்கிறேன். நீங்க லேடிஸா இருக்கலாம், வேதம் உங்களை பலவீனமான பாண்டம், புண்டு போன பாண்டம் எதனா சொல்லட்டும். ஆனா இப்ப இருக்கிற லேடிஸ் பலவீனமான பாண்டம் சொன்னா நான் ஒத்துக்க மாட்டேன். அது 10 பேர் அடிச்சு தோர்த்தம் பழகுது. அந்த அளவுக்கு காலையில் ஒரு பொம்பளை பார்த்து நான் பயந்துட்டேன். ஏப்பா எங்க பாருமா தோத்திரம், சர்ச்சைக்கு போறேம்மா. பொம்பளை ரூபத்துல பெலிஸ்தீனை பார்த்தேன் காலையில் வரும்போது. நான் அதனால நம்ப மாட்டேன் உங்களை பலவீனமான பாண்டன்னு சொன்னா. உங்களுக்கு கோவம் வந்துச்சுனாக்கா, ஏதோ ஒரு பொம்பளை மதுரையை எரிச்சிட்டாம, யார் பாது? ஆண்டவர் தெரியாம உங்களை பலவீனமான பாண்டன்ட்டாரு. மதுரையை எரிச்சிருந்தாம, சிலது வீட்டுக்குள்ள உட்காந்து வீட்டை எரிச்சு நிக்குதுங்க. தோத்திரம். வேதாகமம் சொல்லுகிறது போல பரிசுத்தத்திற்கு அழைக்கப்பட்ட நாம உங்களையே பரிசுத்தமாக்கி கொள்ளுங்கள் என்று கர்த்தர் சொல்றார். லேவியராகமம் 20ஆம் அதிகாரத்திலே 7, 8 ஆகிய வசனங்களை நீங்க வாசித்து பாருங்க. ஆமா, லேவியராகமம் 20ஆம் அதிகாரத்திலே 7, 8. ஆதலால் நீங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தராயிருங்கள். எத்தனை பேருக்கு புரியுது? எத்தனை பேருக்கு புரியுதுமா அந்த வசனம்? இது ஒரு ஊழியம். நீங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்தி. அப்ப என்ன சொல்றாரு? பரிசுத்தம் இல்லாம இருக்கிறீங்க, நீங்க உங்களை என்ன பண்ணுங்க? பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தராயிருங்க. இப்போ இந்த பிராக்டிஸ் நமக்கு ரொம்ப முக்கியம். பரிசுத்தம் அப்படின்ற ஒரு விஷயம் என்கிட்ட இல்லை, ஆனா வேணும்ட்டு கர்த்தர் சொல்றாரு. இந்த பிராக்டிஸ் எடுக்கணும். இப்போ இந்த பிராக்டிஸ் எப்படி கொடுப்பாருன்றது நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. எப்படி கொடுப்பாருன்னா, ஒரு பொய்யின் ஆவியை உங்களுக்குள்ள அனுப்பி பார்ப்பாரு. அந்த ஆவி உங்களை பொய் சொல்ல வைக்க தூண்டும். ஆனா நீங்க அந்த ஆவியை எதிர்க்கணும். விளங்குதா நான் சொல்றது? அந்த ஆவியை எதிர்க்கணும். சாத்தானுடைய ஆவி உங்களுக்குள்ள இருந்தா, பிசாசே உள்ளே நீ இரு, சந்தோஷமா இரு சொல்லுவீங்களா? வெளியே துரத்தணும்னு நினைப்பீங்களா? அதை சொல்றதுக்கே இப்ப வெளியே துரத்தணும், ரொம்ப நாளா இருக்கட்டும் விடுங்களேன் அப்படின்ற மாதிரி இருக்குது. பேய் உள்ள இருந்தா வெளியே துரத்த வைப்பீங்களா? அதை உள்ள நல்லா சொல்லுங்க. தோத்துறோம், வெளியே துரத்தணும். ஏன்னா அது பேய், பொய், ஒரு பேய். புரியுதா நான் சொல்றது? ஆனா அந்த பேயை கர்த்தரே அனுமதிப்பாரு. போ பேயே உள்ள போ. அது உள்ள வந்துட்டா அது உங்களை ரெடி பண்ணுமா? என்ன பாஸ்டர் குழப்பறீங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? அந்த ஆவி உள்ள வந்துட்டா அது உங்களை ரெடி பண்ணும். எப்படின்னா, அது பொய் சொல்ல வைக்க தூண்டும். நீ பொய் சொல்ல கூடாதுன்ட்டு அதை எதிர்க்கணும். இதான் பிராக்டிஸ். அல்லேலூயா. ஒரு தப்பான ஒரு ஃப்ரெண்டை கர்த்தரே அனுப்புவார், பழக வைப்பார். ஆனா அவனை எதிர்த்து நீ பரிசுத்தத்துல நிக்கணும். அல்லேலூயா. ஒரு தவறான இடத்துல நீங்க போறதுக்கு தேவனை அனுமதிப்பார். ஆனா அந்த இடத்துல போயும் கர்த்தருக்காக நீங்க வாழணும். இதெல்லாம் உங்களை ரெடி பண்ற ஒரு விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள், தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத் நெகம் என்று சொல்ற அந்த 4 வாலிபர்களை அந்நிய தேசத்துக்கு கொண்டு போறாங்க. அந்நிய தேசத்துல நேபுகாத் நேச்சார் இருக்கிற அந்த பொல்லாத ராஜாவுக்கு முன்பாக நிற்கிறாங்க.
ஆனா அவங்க பொய் சொல்லல. கவனிங்க, அந்நிய தேசம்தான், அந்நிய தெய்வங்கள் ஆராதிக்கிற இடம் தான், விக்கிரக தோப்புகளில் நிறைஞ்ச இடம் தான், கொல்லாத ராஜா அரசாங்கம் பண்ற இடம் தான். ஆனாலும் கூட அந்த இடத்துல இந்த 4 வாலிபர்கள் உத்தமமாய் இருக்க அவர்கள் முயற்சி செய்து கொண்டே இருந்தார்கள். அல்லேலூயா. ஜெபத்தை நிறுத்தல, பொய் பேசல, கர்த்தரை விட்டு விலகிடல, உயிருக்கு பயந்து கர்த்தரையே காட்டி கொடுக்கல, உயிருக்கு பயந்து அந்த அந்நிய தேசத்துல இருக்கிற ராஜா சொன்னதை கேட்டு அப்படியே சாஷ்டாங்கமா விழுந்து பொச்சிலே பணங்கிற. அதுக்கு விரோதமாய் ஞானமாய் எதிர்த்து வாழ்ந்தார்கள். கர்த்தர் அவர்கள் மூலமாய் ராஜாவினுடைய மனசையை திறந்தார். ராமன் சொல்லுவோமா? சோ பரிசுத்தப்படுத்தி கொண்டு நீங்கள் பரிசுத்தராய் இருங்கள். பிராக்டிஸ் பண்ணுங்க. தவறு செய்யணும்ட்டு சந்தர்ப்பம் வரும்போது அந்த தவறு செய்யாதபடிக்கு பார்த்துக்கங்க. கெட்ட வார்த்தை பேசக்கூடிய சூழ்நிலை வரும், கெட்ட வார்த்தை பேசாதபடிக்கு பார்த்துக்குங்க. திருட வேண்டிய சூழ்நிலை வரும். ஒரு அழகான ஒரு பொண்ணு அப்படியே அந்த அந்த ஷாப்பிங் மால் உள்ள அப்படியே திருடுது, ஒன்று ஒன்றா எடுத்து ஹேண்ட் பேக்ல போடுது. அழகா இருக்குது பொண்ணு, ஆனா திருடி ஆகுது. புரியுதா நான் சொல்றது? பரிசுத்தப்படுத்தி கொண்டு பரிசுத்தராயிருங்கள். நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். அல்லேலூயா. என் கட்டளைகளை கை கொண்டு நடவுங்கள். நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். பரிசுத்தம். அடுத்ததாக 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்திலே 13வது வசனத்தை ஒருவர் வாசித்து பாருங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு விஷயத்தை சொல்றாரு. நாம் உண்மை இல்லாதவர்களாய் இருந்தாலும் அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அவர் தம்மை தாமே மறுதலிக்க மாட்டார். 1 தெசலோனிக்கர் 4:3 சொல்கிறார், நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நாம உண்மை இல்லாதவர்களாய் இருந்தாலும் உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பது அவருடைய சித்தம். ஞானமுள்ளவன் வழியை கண்டுபிடிப்பான். அல்லேலூயா. ஞானமுள்ள ஸ்திரீ, ஞானமுள்ள விசுவாசி தான் போகிற வழியை கண்டுபிடிப்பான் அல்லது வழிகாட்டியை தேடுவான். அல்லேலூயா. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு நான் காட்டுவேன். உன் மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அழைத்தவருடைய விருப்பமே நீங்க பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும். தேவன் உங்களை அசுத்தத்திற்கு அல்ல, பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். அவ்வளவுதான். அந்த கேன்னு போட்டதுல தான் எனக்கு பயம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அப்படின்னா என்ன அங்க பாயிண்ட் வச்சு பேசுறாரு பவுல்? வேற எதற்காக உன்னை அழைக்கல, பரிசுத்தத்திற்கே அழைத்தார். அவ்வளவுதான். அந்த அழைப்புக்கு ஏற்ற ஒரு மனுஷனா நீ இருந்தால் நித்திய வாழ்வு உனக்கு உண்டு, திறப்பின் வாசல் உனக்கு உண்டு, நீதியின் கிரீடம் உனக்கு உண்டு, நித்திய காலமாய் ராஜாவை தரிசிக்கிற கிருபை பெறுவாய். அந்த பாக்கியத்தை, அந்த சாக்கியத்தை கர்த்தர் உனக்கு கொடுப்பார். நிறைய கிறிஸ்தவங்களுக்கு சர்ச்சுக்கு போறதுனால கிறிஸ்தவங்க நினைச்சுக்கிறாங்க. தப்பான எண்ணம். நீ சர்ச்சுக்கு போயிட்டா கூட நரகம் போயிடுவேன். ஞானஸ்தானம் எடுத்துட்டா கிறிஸ்தவங்க நினைச்சுக்கிறாங்க. தப்பு. இது எல்லாமே ஒரு படி. அந்த நித்திய ராஜ்யத்துக்காக உன்னை ஏற்றி விடுகிற ஒரு படிதான். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமா, விசுவாசம் என்பது ஒரு படி, ரட்சிப்பு என்பது ஒரு படி, ஞானஸ்தானம் என்பது ஒரு படி, கிருபை என்பது ஒரு படி, அபிஷேகம் என்பது ஒரு படி. அல்லேலூயா. இதெல்லாம் ஒரு படி, உன்னை ஏற்றி விட்டுக்கினே இருக்கும். ஆனா எப்போ நீ முதிர்ச்சி அடைகிறாயோ, எப்போ கர்த்தருடைய வசனத்தின்படி நீ பரிபூர்ணப்படுகிறாயோ, கர்த்தர் அப்பொழுது உன்னை எடுத்துக் கொள்வார். அதுக்கப்புறமா இங்க வச்சு வேடிக்கை பார்க்க மாட்டார். பரிபூர்ணமான ஒரு நிலை அடையும் போது கர்த்தர் உன்னை எங்கேயாவது எடுத்துருவார். எப்படியாவது நீ டக்குன்னு காணாத போயிடுவார். ஆனா பயிற்சி ரொம்ப முக்கியம். பயிற்சி ரொம்ப முக்கியம். சரி, இன்னும் 2 வசனத்தை நம்ம வாசித்து முடிக்கலாம். இந்த பரிசுத்த வாழ்வுக்கு நாம என்ன செய்யணும் அப்படின்னா, யாக்கோபு 4ஆம் அதிகாரத்தை நீங்க திருப்புங்க. 7வது வசனம் 8வது வசனம் வாசிக்க பார்க்கலாம்.
4ஆம் அதிகாரத்திலே 7வது வசனம். ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். 2 விஷயம் கவனி. எல்லாம் என்ன பாருங்க, 2 காரியம். பரிசுத்தத்துக்கு நீங்க உங்களை தயார்படுத்திக்க வேண்டும் என்று சொன்னால் முதல்ல பேசிக் தேவனுக்கு கீழ்ப்படிய பழக்கணும். ஆமென் சொல்லுவோமா? ஏன்னா இயேசு கிறிஸ்துவே இந்த பூமியிலே சிலுவையின் மரணம் பரியந்தமும் தன்னை கீழ்ப்படுத்தி கொண்டார். பிதா எதற்காக அனுப்பி வைத்தாரோ அந்த வேலையை செய்தது மட்டுமில்ல, இந்த மனுஷர்களுக்கு முன்பாக பிதாவுக்கு முன்பாக தன்னை கீழ்ப்படுத்தி கொண்டார். சிலுவையின் மரண பரியந்தமும் தன்னை தாழ்த்தி கொண்டார். இதை நாமளும் செய்யணும். எல்லாத்துக்கும் கீழ்ப்படிந்து தாழ்ந்து போக பழகிக்க. கோபப்படுற ஆளா இருந்தா கோபத்தை விட்டு வெளியே வாங்க. சில பேர் காரணமே இல்லாம சபிப்பாங்க. நீ நல்லாவே இருக்க மாட்டேன், நாசமா போயிடுவேன், என் வாயிலெல்லாம் நிக்காதடி, நான் சொன்ன அப்படியே பழிச்சிடண்டி. இதெல்லாம் இருக்குது. சாபகாரிங்க, பில்லி சொன்னிய காரியெல்லாம் இருக்குது. சர்ச்சு உள்ளே இருக்குதுங்க. தோத்திரம், சர்ச்சுக்கு போயிட்டு வரேன்னு பாக்குறேன், நான் வாயில நிக்காத. அது என்ன வாயோ, ஆண்டவர் தான் அறிவா. நிக்க கூடாதாமே. இன்னும் சொல்ல கண்ணு முன்னாடியே நிக்காத, இப்படி கண்ணு முன்னாடியே நிக்காத, எச்சிரம் பழுகுது. வேதம் சொல்லுகிறது போல கீழ்ப்படிதலே உங்களுக்கு ஒரு ஞானமும் ஒரு கிரீடமுமா இருக்கும். அடுத்தது பாருங்க, நீங்க பரிசுத்தத்துல நிலைச்சு நிக்கணும்னா பிசாசை எதிர்க்க பழகிக்கணும். பிசாசு கண்ணுக்கு தெரியாத எதிரி. அல்லேலூயா. எப்படியாவது உன்னை ஏதாவது ஒரு படுகொழில, ஏதாவது ஒரு பாவத்துல அக்கிரமத்துல தள்ளனுட்டு சுத்திக்கினே இருப்பான். உன்னை பரிசுத்தமா இருக்க விடவே மாட்டான். நீ பார்க்கிற பார்வையில பாவத்தை கொண்டு வந்து நிறுத்துவான். வார்த்தையில, சிந்தையில, செயலில, ஆசையில ஏதாவது கொண்டு வந்து நிறுத்திக்கினே இருப்பான். நீங்க பரிசுத்தத்தை மைண்ட்ல வச்சு அவனை எதிர்க்கணும். அப்படி எதிர்க்க 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 பரிசுத்த வாழ்வு உங்களுக்குள்ள அப்படியே அதிகமா பெருகி கொண்டே இருக்கும், இன்க்ரீஸ் ஆகும். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, நான் நிர்பந்தமான மனுஷன், இந்த பாவ சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலை செய்வார்கள்? நான் போராடுறேன்னு சொல்றாரு. நான் போராடுறேன்ப்பா, பொய் சொல்லாம இருக்கணும்னு போராடுறேன். இச்சை எனக்கு வேணான்னு போராடுறேன், அக்கிரமம் வேணான்னு போராடுறேன். நிர்பந்தமான மனுஷன். பசி வருது, தூக்கம் வருது, தாகம் உண்டாவுது, கோபம் வருது. நான் ஜெயில தள்ளவனுக்கு தான் இங்க நிறைய பேர் இருக்கிறானுங்க. ஆனா என்னையே ஜெயில தள்ளுறானுங்க. கோபம் வருது, சவுக்கால் அடிக்கும் போது கோபம் வருது. நான் குதிரையை எடுத்துக்கின்னு அப்படி தெருவுள்ள வந்தனாக்கா செதறி ஓடுற கூட்டம் எல்லாம் இன்னைக்கு மிஷினரியா இருக்கிற என்ன அடிக்க கல்லு எடுக்குது, கோபம் வருது. சவுல் ஆனா கிறிஸ்தவனா என்னைக்கு தன்னை அர்ப்பணித்தாரோ, கிறிஸ்துவை அறிகிற அறிவை அடைய என்னைக்கு அவர் ஒப்பு கொடுத்தாரோ, சாந்தமுள்ள மனுஷனா மாறினார். மரணமே அவருக்கு முன்னாடி வந்தாலும் அவர் இப்படிதான் சொல்லுவார், மரணமே கூரெங்க, பாதாளமே கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். என்னை கொல்ற எந்த விஷயத்தையும் நான் ஆதாயமா பார்க்கிறேன். அது பசியோ, நாசமோ, மோசமோ, நிர்வாணமோ, பட்டயமோ, வருங்காலமோ நிகழ்காலமோ எதுவா இருந்தாலும் நான் அதை ஆதாயமா பார்க்கிறேன். ஏன்னா தேவ சிந்தை இல்லாம என்னை யாரும் கொல்ல முடியாது. அல்லேலூயா. அவரே தன்னை ஒப்பு கொடுத்து ரோமாபுரிக்கு போய் அவரே தன்னை ஒப்பு கொடுத்து கொன்றார். நான் ஏன் இதை இவ்வளவு ஒரு ஆக்ரோஷமா இப்படி நான் சொல்றேன்னா, பரிசுத்த வாழ்க்கையை சபை விரும்பணும். உன்னை தீட்டுப்படுத்துற எந்த விஷயத்தையும் நீ கவனமா பார்க்கணும். அப்படியே கை போட்டு ஸ்நேகம் மாதிரி பேசக்கூடாது. சொல்றா, ஆமா போயிடலாம் வாடா, நம்மளை யாரு பார்க்க போறது? நிறைய பொம்பளை பிள்ளைங்க சபைக்கு வரும்போது சுட்டிதாரி போட்டு வருது, வெளியே டைட்டா ஜீன்ஸ் பேண்ட் போட்டு கன்றாவியா சுத்துதுங்க. பாஸ்டர் ஏதோ பார்க்க மாட்டார், நம்ம ஊர் ஃபுல்லா சுத்தி நிற்கிறோம். நான் கண்ணில் மாட்டிப்பாங்க யாருன்னா. உள்ள ஒரு மாதிரி வெளியே ஒரு மாதிரி. அப்படி வாழாத. உன் பரிசுத்தத்துக்கு நீயே அசிங்கத்தை தேடி கொடுக்காத, அலட்சியம் பண்ணாத. அழைத்தவர் உண்மை உள்ளவர், கர்த்தரை கனம் பண்ணு, இல்லைன்னா சபைக்கு வராத.
பாவத்தை விரும்புற உனக்கு சபை தேவையில்லாத ஒரு விஷயம். அக்கிரமத்தை விரும்புறவங்களுக்கு சபை அநீதியான ஒரு விஷயம். சபைக்குள்ள வராது. பாவத்துக்கு எதிர்த்து போராட முடியாத நீ விசுவாசியா இருக்க அருகதை அற்றால். அல்லேலூயா. தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்துக்கு அழைத்திருக்கிறார்.